எல்லோரும் தன்னோட புது காருக்கு கம்பெனி அலாய் வீலை கழட்டிட்டு ஸ்போர்ட்டிவான ஸ்டைலிஷான அலாய் வீலை பார்த்து தேர்ந்தெடுத்து போடுறாங்க. இன்னைக்கு இந்த அலாய் வீல் சம்பந்தமான தகவல்களை தான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். பார்க்குறதுக்கு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக டிசைனாக இருக்கிற இந்த அலாய் வீலை நம்ம கார்களுக்கு போட்டுருவோம். ஆனால் இதை மாட்டி கொடுக்குறவங்க இதோட நுணுக்கங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த தவறிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை தெரிஞ்சிருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. தெரியாதவங்க இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக கம்பெனி அலாய் வீல் அந்தந்த கார்களுக்கு பொருத்தமாக கணக்கச்சிதமாக வீல் அப்பில் உட்காரும்படி வடிவமைச்சிருப்பாங்க. அதனால் இந்த வீலை யார் வேணாலும் தூக்கி ஈஸியாக மாட்டிட முடியும். ஆனால் இந்த மாதிரியான ஸ்டைலிஷான அலாய் வீலை டயரோட அளவை பொறுத்து மட்டும்தான் தயாரிப்பாங்க. அதாவது எல்லா கார்களுக்கும் அலாய் வீல் பொருந்தணுங்கிறதுக்காக அலாய் வீலோட பின்புற மையத்தில் எல்லா வீல் அப்புக்கும் பொருந்தும் விதமாக தயாரித்ததால் வீல் சரியாக உட்காராது. இந்த மாதிரியான வீலை நம்ம மாட்டும் போது சரியான முறையில் எல்லா போல்ட் நட்டும் உட்காரும்படி கவனமாக பார்த்து டைட் வைக்கணும். அப்படியே நீங்கள் நட்டு போட்டாலும் கடைசி மறையில் கூட அலாய் வீல் தன்னுடைய நிலையிலிருந்து விலக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நான் சொல்ல காரணம், இது மாதிரியான பிரச்சனையோடு நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் தன்னோட காரை கொண்டு வந்தார். அதில் வீல் சரியான பொசிஷனில் இல்லாததால் நான் அந்த வீலை கலட்டி மறுபடியும் வீல் அப்பில் உட்கார வச்சு நட்டை சரியான முறையில் பொருத்தி டைட்டு வச்சு கொடுத்தேன். இப்படி சரியான முறையில் வீல் உட்காரலனா உங்கள் காரில் ஸ்டீரிங் வைப்ரேஷன் வரலாம். காலப்போக்கில் சஸ்பென்ஷன் ப்ராப்ளமும் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு சரியான நிரந்தர தீர்வு நீங்கள் அலாய் வீல் வாங்குறப்ப அதுக்கு பொருத்தமான வீல் அப் ரிங்கு வாங்கி உங்கள் காரில் பொருத்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இந்த ரிங்கு உங்கள் கார்களுக்கு பொருத்துறது மூலமாக நீங்களே உங்கள் காரோட வீலை தைரியமாக கலட்டி மாட்ட முடியும். என்னை பொறுத்தவரையிலும் கம்பெனி அலாய் வீல் தான் பெஸ்ட்டு. பட் யுவர் சாய்ஸ். உங்கள் ஆசையும் கருத்தில் கொண்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக பதிவிடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.